அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கான ஆண்டு இறுதித் தேர்வு நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு கோடை விடுமுறை என பள்ளி கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. ஆனால் ஆசிரியர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னை செனாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாயில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்ட மாணவர் என கூறி சட்டப்பேரவையில் இந்த திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கோடை விடுமுறையொட்டி வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு 15 நாட்கள் விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரான அல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் கோரிக்கையினை ஏற்று இந்த விடுமுறையானது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோனஸுக்கு தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடை விதித்தது. மயோனஸ் செய்ய பயன்படுத்தப்படும் பச்சை முட்டையால் உணவினால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் அதிகம் வர வாய்ப்புள்ளதாகவும், சால்மோனெல்லா பாக்டீரியா காரணமாக இந்த உணவு விஷமாக மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முட்டையில் செய்யக்கூடிய மயோனஸில் ஒவ்வாமை ஏற்படக்கூடிய ஆபத்து மிக அதிகம் எனவும், தடையை மீறுபவர்கள் அபராதமோ அல்லது உரிமம் ரத்து செய்தல் அல்லது சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் என கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசிதழ் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: கிராம உதவியாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சரான சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை கிராம உதவியாளர்கள் மரணம் அடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படுவது இல்லை எனவும், 10 நாட்களுக்கு முன்பாக கிராம உதவியாளர்கள் மரணமடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். ஆறாவது அறிவிப்பு: வார விடுமுறை நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தையொட்டி வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 1170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சிக்கு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 370 பேருந்துகளும் 26ஆம் தேதி சனிக்கிழமை 450 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 25ஆம் தேதி 60 பேருந்துகளும் 26ஆம் தேதி 60 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மாதவரத்திலிருந்து 26ஆம் தேதி 20 பேருந்துகளும் 27ஆம் தேதி 20 பேருந்துகள் என மொத்தமாக இந்த வார இறுதி நாளில் 1170 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல ஞாயிற்றுக்கிழமையன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கலைஞரின் பெயரில் கும்பகோணத்தில் விரைவிலேயே பல்கலைக்கழகம் கொண்டுவர சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலைஞரின் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க அனைத்து கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஆதரவு தெரிவித்தனர். காங்கிரஸ், பாமக, விசிக, தவாக, மாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக கட்சிகள் இதற்கு ஆதரவும் தெரிவித்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று முதல் வருகிற 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 26ஆம் தேதி வரை அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும்,
தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்படும் எனவும், சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலையானது 97 டிகிரி முதல் 99 டிகிரியாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 82 டிகிரியாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 9வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவல்லி சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். 10வது அறிவிப்பு. திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கையை 12 16ஆக உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடந்த தெற்கு ரயில்வே ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்லை எம்பியான ராபர்ட் புரூஸ் முன்வைத்த இந்த கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பு வெளியானது. 11வது அறிவிப்பு. திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நல்ல முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதோடு 2500 ரூபாய் ஊதிய உயர்வும் வழங்கப்பட்டது எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தொழில், வர்த்தகம், மருத்துவ ரீதியாக வந்த பாகிஸ்தானியர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானியர்கள் எத்தனை பேர் தமிழகத்தில் உள்ளனர் எனவும் தகவல்களை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். பாகிஸ்தானியர்களை இன்றைக்குள் தமிழகத்திலிருந்து வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் வருகிறது. 13வது அறிவிப்பு. திமுக ஆட்சியில் 309 பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு இதுவரை 2,49,392 நபர்களுக்கு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது என தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான சி.வே. கணேசன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் முக்கியமானதாக பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியாவில் செல்வதற்கான அனைத்து வகையான விசாக்களும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் நாட்டிற்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்திய குடிமக்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்றும், பாகிஸ்தானில் உள்ளவர்கள் விரைவிலேயே இந்தியா திரும்ப வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியும் உள்ளது. 15வது அறிவிப்பு. ரயில்வேயில் ட்ரேட் அப்ரண்டிஸ் பணிக்கென காலியாக உள்ள 1007 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். கல்வி தகுதி: அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் 10ஆம் வகுப்பு அல்லது ஐஐடி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாதம் 7,200 முதல் 8,000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/5/2025. கடைசியாக 16வது அறிவிப்பு. சேலம் மாவட்டத்தில் இன்று 25ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலையளிக்கும் நிறுவனங்களும் வேலை நாடுனர்களும் tnprivatejob.tngovernment.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முகாம் தொடர்பான விவரங்களுக்கு jobfairmcc.salem@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.